இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்றா 8வது அதிகாரம் 31வது வசனம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது, வழியில் சத்ருவின் கைக்கும் பதவி இருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை, இந்த நாள் முழுவதும் உடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்கள் மகிமையின் பிரசனம் எங்களை காத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வலப்பக்கத்தில் இருந்தபடியினாலே ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்படாதபடி இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் இந்த கரம் கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாந்தலையும் இன்னும் ஒரு விசை கர்த்தர் கிருபையாய் மன்னிப்பீராக. உடைய ரத்தத்தினால கழுவுவீராக. அப்பா, காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் புதிய கிருபையினால் நன்மையினால் நிரப்புங்க இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு சின்ன பையன் காடு வழியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்ததான். அந்த காடு இருண்டும் பயமுறுத்தியும் இருந்ததா. அப்பா அவன் அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா என்னை இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் தனியாக அனுப்புறீங்களேப்பா, நான் இதை கடந்து போக வேண்டியது இருக்குது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவங்க தகப்பன் சொன்னாராம், எதற்குமே பயப்படாது, தேவன் உன்னோட இருக்கிறார், நீ தைரியமாக போ, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். பாதியில் பயம் வந்த போதெல்லாம் அந்த சிறுவன் ஜெபித்தானாம். அற்புதமாக எந்த தீங்கும் நடக்காமல் அவன் வீட்டை அடைந்தானாம். பின்னர் அவன் காடை பார்த்துட்டு சொன்னானா, இந்த காடை பார்க்கிலும் பெரிய தேவன் என்னோட இருந்தார், அதனாலே எனக்கு எந்த பயமும் இல்லாமல் நான் அதை தாண்டி வந்தேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதே போல தான் நம்மளுடைய தேவனுடைய கரம் எல்லாவற்றுக்கும் மேலாக பயங்கரமான பராக்கிரமசாலி உள்ள கரம். நமக்கு ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தில் வழியில் சத்ருவின் கைகளுக்கோ, சத்ருவின் போராட்டங்களுக்கோ, சத்ருவின் உபத்திரங்களுக்கோ, சத்ருவின் எத்தனையோ வித தீமையான செயல்களுக்கோ, பதவி இருக்கிறவங்களுக்கு கைகளுக்கோ நமக்கு ஆபத்துகள் நேரிடலாம். நம்மளை எத்தனையோ காரியங்கள் நம்மளை மனமடிக்கு உண்டாக்கலாம், நம்மளை எத்தனையோ சூழ்நிலைகள் சோர்ந்து போய் வைக்கலாம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம், தேவனுடைய கரம், பரிசுத்த ஒரு கரம் நம்மோட இருக்கிறது என்று சொல்லி நாம் விசுவாசித்தால் எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.